ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லேப்டாப்ஸ் பற்றி நிறையா வந்துட்டு கொஷின்ஸ் கேட்குறீங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட கொஷினை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்த கொஷின் தான், அதாவது பட்ஜெட் வந்து எப்போ வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, ஜூலை 2 ஜூலை 22 வரைக்கும் நிதி பற்றின ஆய்வுக் கூட்டம் வந்து நடைபெறுது அப்படிங்கிறது. ஸோ அதாவது இந்த டேட்ஸ் தான், இன்பிட்வீன் அந்த டேட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்போ நிறையா வந்துட்டு டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கும் இந்த டைமில். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்கீம்ஸ் பற்றின டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கோம். அதில் ஒரு மேஜர் ஸ்கீமாக வந்து நம்மளுடைய லேப்டாப் ஸ்கீமும் வந்து இருக்குது. அதாவது எஜுகேஷன் செக்டாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பட்ஜெட் ஒதுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கீமாக வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லேப்டாப் ஸ்கீம் தான். பிகாஸ் இது வந்துட்டு உள்ள பள்ளிக்கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் இடையில் வந்துட்டு அடிக்கடி கைமாறிட்டு இருந்த ஒரு விஷயம். டிஎம்கே ஆட்சியில் வந்துட்டு உயர்கல்வித்துறையில் கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையில் 12th கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ இவங்க என்ன மாதிரி ஒரு இனிஷியேட்டிவை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. பிகாஸ் லாஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஜூலை 22 ரொம்பவே முக்கியமான ஒரு டேட்டா பார்க்கப்படுது. பிகாஸ் ஜூலை 22 நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு ஆய்வுக் கூட்டம் வந்து முடிவடையுது. அதுக்கப்புறம் இந்த 20 நாள் டிஸ்கஷன்ஸை வச்சு தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பட்ஜெட் குறித்த ஆய்வுகள் வந்து நடத்த போகிறாங்க. அப்படிங்கிறப்போ அதை பற்றி எப்போ நமக்கு ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஜூலை 22 ஜூலை 30 வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு திரும்ப ஒரு பட்ஜெட் பற்றின ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் நிதி அமைச்சரையும் வச்சு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய துறைகள் சார்ந்த இவங்களையும் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில ஆலோசனைகள் வந்து நடத்தலாம். அந்த ஆலோசனையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கானதை பற்றியாக தான் இருக்கும். அதாவது இந்த 20 நாள் வந்துட்டு நிதிநிலை குறித்து என்னென்னலாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த 20 நாள் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதில் இருந்து அவங்க என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்தாங்களோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான வந்து ஒரு கூட்டத்தில் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஆய்வு கூட்டத்தில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அது முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் மிட்டு ஆர் ஆகஸ்ட் எண்டு கிட்ட தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கவர்மெண்ட் சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் செப்டம்பரில் ஒரு மிகப்பெரிய ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு, தாய்மாமன் தங்க முதலீடு திட்டம்னு சொல்லிட்டு. அதை வந்துட்டு நிறையா வந்துட்டு அதில் பெரிய ஒரு நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ டக்குன்னு வந்துட்டு ஒரு பெரிய லெவல் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஒரு 2500 கொடுக்குறதையோ இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ அவர் வந்துட்டு கண்டிப்பாக சிஎம் வந்துட்டு இப்போதைக்கு லேப்டாப் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி கண்டிப்பாக வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்துட்டு தேவையான ஒரு விஷயங்கிறதுனால கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் தேங்க்யூ.